பொதுவா பார்த்தோம்னா நமக்கு ஒரு கபம் வருது, கோல்டு காஃப் வருதுன்னா உடல் குளிர்ச்சி அடைந்து வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிக உஷ்ணத்தினாலையும் வருது. ஒரு சிலர் பார்த்தோம்னா உடம்பு குளிச்சுட்டே இருப்பாங்க, தலைக்கு குளிக்காம இருக்கிறது. அப்போ உடல்ல இருக்கக்கூடிய மொத்த உஷ்ணமும் தலைக்கு ஏற ஆரம்பிச்சு அந்த உஷ்ணம் என்ன ஆகும்னா கபமா நீர் கோர்த்துரும். இதனால நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் தலைக்கே குளிக்க மாட்டேன்னு திரும்பவும் தலைக்கு குளிக்காம இருந்து இன்னும் ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தலை நீரேற்றம் அப்படின்னு சொல்றது 2 வகையிலையும் நடக்குது. அதிகமான குளிர்னாலையும் வரலாம், உடல் உஷ்ணத்தினாலையும் நமக்கு வரலாம். அது எதனால வந்ததுக்குன்னு தெரிஞ்சு ஏற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு கோல்டு இருக்குங்க, காஃப் இருக்குங்க. அப்போ சித்த மருத்துவத்தில் கபத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள்னா அது எடுக்கும்போது உடல் உஷ்ணமாகும். ஒருவேளை உங்களுக்கு உஷ்ணத்தினால் வந்திருக்கக்கூடிய கப நோயா இருந்தா அந்த தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்துக்கிட்டே இருந்தா இன்னும் உடல் உஷ்ணமாக தான் செய்யும் இல்லையா? அப்போ கரெக்டா நமக்கு எதனால இந்த கப நோய் வந்துச்சுன்னு தெரிஞ்சு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை மூலிகைகள் எடுக்கிறதோ கரெக்டான ஒரு வழிமுறையா இருக்கும். இப்போ நீங்க அதை பல்ஸ் பிடிச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு இவங்க இந்த உடம்பு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆமா, இப்போ எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ நாடி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு உடல் உஷ்ணமா இருக்கும். ஸோ அந்த உஷ்ணத்தினால வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிங்க பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதிகமான குளிரும் உடல்ல உஷ்ணமாக